ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எம்என் ஃபேன்ஸ் ஹாப்பியானாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம பசுபதி ஏர்லி மார்னிங்கே வந்து ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே போனாலும் அந்த லுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ டெரராக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்கமிங்கில் நம்ம பசுபதியை வச்சு ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு அவர் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது என்ன நடக்க போகுது, பசுபதி நிரந்தரமா ஜெயிலுக்கு போயிடுவாரா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. ஸோ அவர் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் இல்லையா? அவரு ஜெயிலுக்கு போயிட்டா வெளியில என்ன நடக்கும், அப்புறம் யார் வந்து மெயின் வில்லனா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாருக்குள்ளயுமே ஓடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணதுதான். பிகாஸ் வில்லன்கள் எல்லாம் இப்படி ஜெயிலுக்கு போயிடுறாங்க, இந்த வெண்ணிலா சாப்டரும் க்ளோஸ் ஆகுதுன்னா அப்புறம் இங்க ஒன்லி ரதி ஃபேமிலியை வச்சு மூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சூன் வந்து நியூ என்ட்ரிஸ், நியூ ஸ்டோரி லைன் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்கமிங்ல பாத்தீங்கன்னா விஜயே சாரதாம்மா வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? நமக்கு லைவ் வரும்போது காவேரியா வந்துட்டு விஜய்க்குலாம் ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருந்தாங்க. ஸோ விஜய்க்கு சாரதாம்மா வீட்டில் ஏதோ ஒரு பெரிய சீட் வந்து இருக்கு. மேபி அப்கமிங்ல வீக்கா சேர்ற மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் காவேரியோடைய பிரெக்னன்சி ரிவீல் இருக்கலாம். எதுன்னு கிளியரா தெரியல. பட் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. மேபி அதுக்கப்புறம் நம்ம வீக்கா ஒன்னா சேர்ந்து வாழ்ற மாதிரி புதுசா ஏதாவது ட்ராக் கொண்டு வந்து அந்த ப்ராப்ளம்ஸை அவங்க சேர்ந்து ஃபேஸ் பண்ற மாதிரி கொண்டு வரதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ சூன் நம்ம வெயிட் பண்ணுவோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு பசுபதி ரிமாண்ட்ல இருக்காரு. அவர் நிரந்தரமா ஜெயில இருப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.